வெல்கம் டு கேஸ் ஆன் கோயம்புத்தூர். myself ரம்யா, she சந்தியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்காஸ்ட் எரர் அனலைசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எரர் பார்க்கலாம்னா ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ RSFE. ஸோ ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு எரர் இருக்கு. ஸோ ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா ஃபார்முலா சொல்லிட்டாங்க. சமேஷன் t is equal to 1 to n இருக்கும்போது dt minus ft இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா கரண்ட் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் அந்த எரர் சொல்றாங்க. அப்படி டிமாண்ட் செல்ஃப் எரர் சொல்றாங்க. ரெண்டுமே கரண்ட் பத்தி பேசுறாங்க. ஸோ கரண்ட் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட் டிமாண்ட்னா அது வந்து ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அடுத்த எரர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மீன் ஃபோர்காஸ்ட் எரர். ஸோ மீன் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படிங்கிறது வந்து பயாஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீன் ஃபோர்காஸ்ட் எரர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமேஷன் ஆஃப் t is equal to 1 n dt minus ft whole square divided by n அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் வந்து n வந்து நம்பர் ஆஃப் பீரியட் ரெப்ரசென்ட் பண்ணும். இது கரண்ட் டிமாண்ட், இது வந்து கரண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா மீன் ஸ்கொயர் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீன் ஸ்கொயர் ஃபோர்காஸ்ட் எரர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்படி எழுதுறாங்க சமேஷன் ஆஃப் t is equal to 1 to n. இதை வந்து இதே தான் நம்ம வந்து மீன் எரர் தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணுவோம். இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா மீன் அப்சல்யூட் டிவியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மீன் அப்சல்யூட் டிவியேஷன் மேத் அந்த எரர் எப்படி எழுதுறாங்கன்னா t is equal to 1 to n modulus of dt minus ft divided by n. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம மீன் அப்சல்யூட் டிவியேஷன்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரர் எடுத்துட்டாங்க நமக்கு வந்து மீன் அப்சல்யூட் டிவியேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எரர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர் வந்து எப்படி எழுதுறாங்கன்னா சமேஷன் ஆஃப் t is equal to 1 to n dt minus ft by dt இது ஃபுல்லா மாடலஸ் into 100 percentage போது 100 root divided by n. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ட்ராக்கிங் சிக்னல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரன்னிங் ஃபர்ஸ்ட் எரர் என்ன பார்த்தோம்னா ரன்னிங் சம் எரர் ஃபோர்காஸ்ட் எரர் டிவைடட் பை மேட் அதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரன்னிங் சம் வந்து என்ன எரர் பார்த்தோம் சமேஷன் ஆஃப் t is equal to 1 to n dt minus ft by மேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ராக்கிங் சிக்னல் எரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஆர்டர் வந்து எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் ஸ்கொயர் எரர், அடுத்தது வந்து மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர், அதுக்கு அடுத்தது தட் இஸ் கிரேட்டர் தென் மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர், தட் இஸ் கிரேட்டர் தென் பயாஸ்ங்கும் போது நமக்கு என்ன வரும்னா மீன் ஃபோர்காஸ்ட் எரர் வரும். தட் இஸ் கிரேட்டர் தென் ட்ராக்கிங் சிக்னல் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா E அப்படின்னு சொல்றாங்க. E ன்னு டினோட் பண்றாங்க. அதாவது டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட் தான் வந்துட்டு ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எரரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர். ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் வந்து எப்படி ஃபார்முலா அப்படின்னா சமேஷன் ஆஃப் t is equal to 1 to n dt minus அதே எரரோட ஃபார்முலாவை போட்டா வந்து நமக்கு ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் ஃபோர்காஸ்ட் எரர் ஆர் மீன் எரர் ஆர் பயாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா டிவைடட் பை n என்னன்னா டைம் பீரியட். ஸோ dt minus ft divided by n போட்டால் நமக்கு மீன் ஃபோர்காஸ்ட் எரர் ஆர் மீன் எரர் ஆர் பயாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மீன் ஸ்கொயர் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, அதே ஃபார்முலாவை நம்ம ஸ்கொயர் போட்டால் வந்துட்டு நமக்கு மீன் ஸ்கொயர் எரர். அதுக்கப்புறம் மேடுங்கிறது என்ன அப்படின்னா மீன் அப்சல்யூட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் அப்சல்யூட் டீவியேஷன்ல நமக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டு நம்ம வெறும் மாடுலஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மீன் அப்சல்யூட் டீவியேஷன். ஸோ இங்கேருந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரர் தான் எடுக்கணும், மேட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மேப் என்னன்னா மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர், ரெண்டுத்துக்குமே அப்சல்யூட் தான் வரும், தெரியாம ஆவரேஜ் சொல்லக்கூடாது. ஸோ மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர் அது வந்து மாடுலஸ் ஆஃப் dt minus ft divided by dt அதாவது கரண்ட் டிமாண்டே எடுத்துக்கணும் into 100 divided by n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது டைம் பீரியட். அதுக்கப்புறம் ட்ராக்கிங் சிக்னல் அப்படிங்கிறது ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் டிவைடட் பை மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க. எது கிரேட்டர் ஃபர்ஸ்ட் எது பெருசா இருக்கும் அப்படின்னா மீன் ஸ்கொயர் எரர் தான் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் மீன் அப்சல்யூட் டிவியேஷன், அதுக்கப்புறம் மீன் அப்சல்யூட் பெர்சன்டேஜ் எரர் தட் இஸ் கிரேட்டர் தென் பயாஸ் அண்ட் தட் இஸ் கிரேட்டர் தென் ட்ராக்கிங் சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ bias is also called as mean error or mean forecast error. பயாஸ்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்று வந்து பாசிட்டிவ் பயாஸ் இன்னொன்று வந்து நெகட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் பயாஸ் நெகட்டிவ் பயாஸ் சொல்லி பார்க்கும்போது பாசிட்டிவ் பயாஸ் வந்து எப்படி சொல்றாங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ்னா நம்ம எப்பவுமே மேலே ஓவர் எஸ்டிமேட் நம்ம நினைப்போம். ஆனால் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் பயாஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நெகட்டிவ் பயாஸ் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் பயாஸ்னா அது வந்து அண்டர் எஸ்டிமேட்டட், நெகட்டிவ் பயாஸ்னா அது வந்து ஓவர் எஸ்டிமேட்டட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பயாஸ் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் அப்படிங்கும்போது அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஓவர் எஸ்டிமேட்டட் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ராக்கிங் சிக்னல் வந்து இந்த கண்டிஷன் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரர் வந்து இந்த கண்டிஷனுக்கு மேலே இருந்துச்சுன்னா above the cube root of மீன் ஸ்கொயர் எரர் இருந்துச்சுன்னா இது வந்து have to be revised அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம எரர் வந்து have to be again revised அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து சொல்லியிருக்காங்க ட்ராக்கிங் சிக்னல் இஸ் ஆல்வேஸ் பியாண்ட் கியூப் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரராக இருக்கும் போது இதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும், மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபோர்காஸ்டிங் எரர் பற்றி நாம இன்னைக்கு பார்த்த விஷயம். தேங்க்யூ.